தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அடுத்த துவா முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டது 1343. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தானும் ஓதினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக அறிவிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅபுது இல்லா இய்யாஹ். எவ்வளவு அழகான வார்த்தை! அல்லாஹ் உன்னதான் வணங்குற, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லஹுன் நிஅமது வ லஹுல் ஃபத்லு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த துவாவை மனனம் செய்து ஒவ்வொரு துளைக்கு பின்னால் ஓதுங்கள். அல்லாஹ்வினுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வினுடைய ஒருமை தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை எது? அல்லாஹ் நம்மை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரட்டுமா.